ஒரு பொருள் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு தோற்றத்தை தரும். அதே போல இன்னொரு பொருளை பார்த்தால் தோற்றம் ஒன்று, அதனுடைய குணம் வேறு. ஆகவே மனிதன் என்று ஒருவனை பார்த்தால் ஒரே தோற்றம்தான். ஆனால் அவன் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமானவனாக மாறிவிடுகிறார்கள். இங்கே பிறந்தவன் நாம் தமிழன் என்கிறோம். பக்கத்து மாநிலத்தில் பிறந்தவனை நாம் தெலுங்கு பேசுபவர் என்கிறோம். இப்படி பிரதேசத்திற்கு ஏற்றது போல ஒரு அடையாளத்தை தருகின்றோம். அந்த அடையாளம் ஓரளவுக்கு ஒற்றுமையை தருமா, அல்லது நீயா நானா என்ற போராமையை தருமா? இதே நிலைதான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும். எங்கே புரிந்து கொள்ளவில்லையோ அங்கே ஒற்றுமை மறைந்து போகிறது. எங்கே மொழி, சொல், இனம் என்ற வேறுபாடு காண்கிறோமோ அங்கே பகைமை, பொறாமை என்பது ஏற்படுகிறது. இவை அனைத்தும் தவிர்ப்பதற்கு மானுடன் என்ற ஒரு எண்ணம் வேண்டும், மனிதநேயம் என்ற ஒரு கருத்து வேண்டும். அதை பின்பற்றி வாருங்கள். இத்தனை போராட்டங்களும் பகைமையும் மறைவதற்கு வழிவகுக்கும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.